வெல்கம் டு மஹாஸ் கிச்சன் டைரி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக என் சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்களா? ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இண்டிபெண்டன்ஸ் டேவும் வந்தாச்சு, கான்டெஸ்ட் வீடியோவும் போட்டாச்சு. இந்த டே எப்போ வரும், எங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் எப்போ எல்லாருக்கும் காட்ட போகிறீங்கன்னு டெய்லி கேட்டுகிட்டே இருந்ததை பார்க்கும்போது இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இன்னும் நிறைய பண்ணணுங்கிற எண்ணமும் தான் அதிகமாக தெரிஞ்சுது. உங்கள் எல்லாரோட ட்ராயிங்ஸும் கிராஃப்ட்ஸும் டான்ஸிங் சிங்கிங் குக்கிங்னு எல்லாமே பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. இது எல்லாமே எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா பத்தாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஸ்கோர். அதை எப்படி பண்ணணும்னு வீடியோவோட எண்ணில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் 5th கேட்டகரியான குக்கிங் கான்டெஸ்ட்டில் குட்டீஸோட க்யூட் குக்கிங் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு கிட்டும் எவ்வளோ அழகாக அவங்க டேலண்ட்ஸை காட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். This is Sonia from grade 6th C. Cooking should be a fundamental part of adult life, and being able to cook puts individual at a distinct advantage. Schools should be providing these skills to the children in the same way as they are meant to teach English, maths or science. Cooking is a practical activity that children would enjoy and therefore learn more. So our school is providing these skills to the children so that the children can learn more and they can enjoy. So here I have made some recipes based on the topic of tricolor food. So first my recipe is China grass pudding. For making this China grass pudding, the ingredients that are required are orange color, China grass, sugar 4 teaspoon, orange syrup, white color, milk 1 cup, sugar 4 teaspoon and China grass. Green color, China grass, sugar 4 teaspoon, green color syrup. For decorating the pudding, the required things is white poppy seeds. Next my recipe is Rosy Delight. For making this recipe, the required things are orange color bread, malai, it means cream, and orange syrup, and grinded coconut. White color bread, malai, it means cream, grinded coconut. Green color bread, malai, cream, it means cream, green syrup, and grinded coconut. Next my recipe is vegetable salad. For making this vegetable salad, the required things are carrot, radish, cucumber. It is a healthy fruit salad. Next my recipe is tricolor salad. For making this tricolor salad, the required things are carrot, radish and avocado. So these are my recipes which I have made for the competition tricolor food recipe. I have made the recipes that are China grass pudding, Rosy Delight and vegetable salad and tricolor salad. Thank you. பாதாம் பருப்பை எடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொட்டிக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுருக்கலாம். 3 to 4 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் கலர் லைட்டாக மாறி வர மாதிரிக்கே தெரியும். இந்த டயத்தில் நம்ம வச்சிருக்க முந்திரி பருப்பையும் எடுத்து கொட்டிக்கணும். பாதாமோட சேர்த்து முந்திரியையும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கணும். ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். வச்சிருக்க சுகரை மிக்சியில் போட்டுக்கணும். அதோட சேர்த்து ஏலக்காயும் போட்டுக்கணும். சுகரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சுகரை நல்லா பவுட்ரு ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாதாமையும் முந்திரியையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், எல்லோ கலராக இருக்குது. அதுக்கு டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா எல்லோ கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம காய்ச்சின பால் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாதாம் பவுடரை நல்லா அரைச்சாச்சு.
இப்போ இதை எடுத்து நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம ரொம்ப சூப்பரான பாதாம் ட்ரிங்க்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, கூல் பாதாம் ட்ரிங்க்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரஸ்டிக் ரிவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் லெமன் எடுத்துருக்கேன். ஸோ லெமனை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே ஜூஸ் போடும்போது லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் இன்னைக்கு வந்து 2 லெமன் எடுத்திருக்கேன். 2 லெமனையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க லெமனை வந்து அழகாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இது வந்து இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பீங்க லெமன் புளியறதுக்கு. கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து புளிஞ்சிக்கலாம் வச்சு. ரொம்ப கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகரு. ஸோ சுகர் மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கிளாஸில் நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட லெமன் ஜூஸ் ரெடி. இதை கிளாஸில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் ஆல். அண்ட் தென் வந்து எங்களை கண்டக்ட் பண்ணுற டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ. செஞ்சு காட்ட போறேன். வாங்க, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 10 பிஸ்கெட்டை மிக்ஸியில போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேரி பிஸ்கெட், குட்டே பிஸ்கெட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மேரி பிஸ்கெட் யூஸ் பண்ணிருக்கேன். 2 ஸ்பூன் கோகோ பவுடர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க்கும் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள செய்ய 2 டேபிள் ஸ்பூன் உப்பு பவுடர் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ கண்டென்ஸ் மில்க் போட நல்லா கிண்டிக்கோங்க. சாக்லேட் பால் செய்யறதுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பால் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பால் செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் பால் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டார்க் சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
வந்து பனானா இதில் போடலாம். நெக்ஸ்ட் திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து தேய்ச்ச பழத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா ஹனி ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். டேஸ்டி பஞ்சாமிர்தம் ரெடி. Yummy! Thank you. என்ன எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்களா? அவங்கள எல்லாம் எப்படி ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு யாரோட டேலண்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க நேம் ஆர் கண்டஸ்டன்ட் நம்பரை டைப் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. அதிக கமெண்ட்ஸ் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஓட் போட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்ப உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.